ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துடலாமா? 15 டே 50 புட்டாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 12. இந்த இமேஜில் இருக்க டிசைனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டிசைன் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன லைன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கலரில் ஜரி த்ரெட்டில் நான் வந்துட்டு லைன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பெரிய கண்டாவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னஸில் நிறைய கலர்ஸுமே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரியோ வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ்லலாம் வந்து செயின் ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது. ஒரு 2 இல்லை 3 லைன்ஸ்க்கு மேலே நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிசைனோட லுக்கு வந்து பார்க்கவே கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக தெரியும். ஸோ நல்ல லுக்கும் கொடுக்கும். அதனால் ஆரி ஒர்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நெக்குக்கு வந்து போடும்போது ஒரு 3 லைன்ஸ் வந்துட்டு போடுங்க. இல்லை மேக்ஸிமம் 2 லைன்ஸாவது போட்டால் தான் கொஞ்சம் பார்ட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆர்ட் வந்து ஃபோட்டோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நான் சுகர் பீட் லோடட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து சின்ன சைடில் இருக்கு இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 4 பீட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் எட்ஜில் வரும்போது 3 பீட் லோட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் பெட்டல் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 4 பீட்ஸ் ஆர் 5 பீட்ஸ் அந்த கேப்பில் எத்தனை பீட்ஸ் நம்ம அட்டாச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாச் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எம்போஸ்டாகவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல் ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சென்டரில் வந்துட்டு லைட் பிங்க்கில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு எந்த கலர் வேணாலும் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட அதை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரையாக விட்டதுக்கப்புறம் நீங்கள் கூட சுகர் பீட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ அந்த கொடி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கொடியிலலாம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கலர் சுகர் பீட்ஸு. ஸோ இந்த கலர் சுகர் பீடும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோல்டன் சுகர் பீடும் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி 1 by 1 இப்போ இது ஒன்று இது ஒரு பீடு, அந்த மாதிரி 2 பீடும் சேம் 2 போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் டைப்ஸு சீக்வன்சஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு லீஃப் டைப்பு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக சுகர் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராப் ஷேப் லீஃப் ஷேப்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் லீஃப் டைப்ஸ்க்கு. ஸோ அதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இடத்துலலாம் நம்ம லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இந்த லீஃப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து 2 ஆர் 3 கட் பீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் கொடுக்கறத விட இந்த மாதிரி லைன்ஸில் வந்து கட் பீட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட லுக்கு வந்து ராயல் லுக்காகவே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பீட் வந்து கொடுத்துட்டு லாஸ்ட் எட்ஜில் வந்து சமைக்கி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி லைன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் கட் பீட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் யூனிக்காகவும் இருக்கும். ஸோ இப்போ சமைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்க பீட்ஸ் அது கூட யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க.
ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர்லேயே அதே மாதிரி நம்ம எவ்வளோ அதாவது எவ்வளோ பீட்ஸ் தேவைப்படுதோ அந்த பீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அதையுமே கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸை சுற்றி மட்டும் ஜரி த்ரெட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது நீங்கள் கலர் ஜரி யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை சில்க் த்ரெட் கொடுத்து யூஸ் பண்ணாலும் ஓகே, எது கொடுத்தாலும் கடைசியில் அவுட்லைன் மாதிரி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லுக்கு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன கலர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கனோ அதே ஜரி கோல்டு ஜரியில் தான் அந்த ஃப்ளவரை சுற்றி நான் பெட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 5 நம்ம 5 ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அந்த 5 ஃப்ளவரை சுற்றி போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி எத்தனை ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு 2, 3 லைன் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை சிங்கிள் லைன் யூஸ் பண்ணாலும் ஓகே. பட் அது வந்து தெரியும், நீங்கள் போட்டிருக்க வந்து தெரிஞ்சாலே அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்கள் எந்த டிசைன் போட்டு ஃபினிஷ் பண்ணாலும், அது சுகர் பீடாக இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்டிச்சஸ் எது நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு அவுட்லைன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுங்க. அதோட லுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவும் யூனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஆரி ஒர்க்கை பற்றி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக நம்மளோட ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஏகே ஃபேஷன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னும் 3 டேஸ் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் புட்டாஸ் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.